அவர் அதை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். 1ஆம் தேதி துவங்கி கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தையை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளிலே பேசி வருகிறதற்கு காரணம் என்னவென்றால், நம் ஆண்டவரை எந்த அளவுக்கு நம்ப முடியுமோ அந்த அளவுக்கு நம்பணும். இந்த கடைசி காலத்தில் 2 காரியங்கள் ரொம்ப குறைந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒன்று அன்பு, இன்னொன்று விசுவாசம். சாத்தான் ஒரு தேவ பிள்ளைய சாத்தான் சோதிக்கிறதே விசுவாசம் ஒளிந்து போக தான் சோதிக்கிறான். பேதுரு கிட்ட ஆண்டவர் சொல்லுவார்ல, கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உன்னை சோதிக்க கேட்டுக்கொண்டான், நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு. உன் விசுவாசம் ஒளிந்து போக, அப்ப விசுவாசம் ஒருத்தனுக்குள்ள ஒளிஞ்சு போயிட்டுன்னு வைங்களேன், அவன் இல்லைன்னு அர்த்தம், அவன் வாழ்க்கையே அவுட்டுன்னு அர்த்தம். அது குறித்து நம்ம சண்டே இன்னும் டீட்டெயிலா கேட்கலாம். இந்த நாளிலே இந்த சத்தத்தை சமீபத்தில் தூரத்திலிருந்து கேட்கிற தேவ பிள்ளையே, நமக்கு இருக்கிற கடைசி நம்பிக்கை, நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை, நமக்கு இருக்கிற மொத்த நம்பிக்கையும் இயேசு மட்டும்தான். இயேசுவால எதையும் எப்படியும் மாற்ற முடியும், யாரையும் எப்படியும் மேன்மைப்படுத்த முடியும். சிறையில் இருந்தவனை சிங்காசனத்தில் உட்கார வைத்தவர், ஆட்டு தொழுவத்தில் இருந்தவனை அரியணையிலே உட்கார வைத்தவர். ஆண்டவரே, நான் பேச அறியேன் என்று சொன்னவன் வாயில பார் பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை ஏற்படுத்தினேன் என்று சொல்லி வார்த்தையை வைத்தவர். ஆமென். எரேமியா சொல்ற, நான் பேச அறியேன் ஆண்டவரே, நீதான் வாணும். ஆண்டவரை குறித்து ஏசாயா முழுவதுமே இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனங்கள் தான் பரம்பி இருக்கும். எனவேதான் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஏசாயா உடைய புத்தகம் என்பது ரொம்ப விசேஷமானது. என்ன விசேஷமானது? பைபிள்ல மொத்தம் 66 புத்தகங்கள், ஏசாயாவும் 66 அதிகாரங்கள் இருக்கும். பைபிள்ல பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இது 2ஐயும் இந்த ஏசாயா புத்தகத்திலே பார்க்க முடியும். ஆமென். அப்படி தேவனோடு சஞ்சரித்து ஆண்டவர் சமூகத்தில் இருந்து அதுல ஃபுல்லா யாரு தான் பரம்பி இருப்பா அப்படி பாத்தீங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்ட். பைபிள் மொத்தத்தின் உருவமே இயேசு மட்டும்தான். ஹல்லேலூயா. அந்த ஏசாயாவை கொண்டு இயேசு கிறிஸ்துவை குறித்து உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களில் ஒன்றுதான் ஏசாயா 61 சொல்லப்பட்ட வார்த்தை, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அதனுடைய 7வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களே என்றால், உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 பலன் வரும். இயேசு கிறிஸ்து ஒருத்தங்க லைஃப்ல வரும்போது அவங்க வெட்கத்துக்கு பதிலாக 2 பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. இதுதான் இயேசு ஒருத்தங்க லைஃப்ல கிரியை செய்யும் போது உண்டாகிற காரியங்கள். அதில் ஒன்றை நாம் போன வாரம் கேட்டோம். ஒரு கழுதையின் வாழ்க்கையிலே கர்த்தர் நடப்பித்த காரியம். ஹல்லேலூயா. ஏன் இதெல்லாம் எடுத்து வைத்து பேசுகிறோம் என்றால், அந்த கழுதைக்காக கர்த்தர் எந்த கிரயமும் செலுத்தவில்லை. ஆனால் நமக்காக கர்த்தர் கொடுத்த கிரயம் என்பது கொஞ்சமல்ல, அதற்கு இணையே கிடையாது. அது அந்த பெரிய ரட்சிப்பு. அதை பார்க்கணும், அதை நினைக்கணும். ஆண்டவரே, இந்த கயிறு 2 தூதரை அனுப்பி அவிழ்த்து கொண்டு வந்துட்டீங்கப்பா. ஏன் லைஃப்ல அப்படி கிடையாது. நீங்க வந்தீங்க. ஆமென். என்னை மகனா ஏற்றுக்கொள்ளும்படி உம்மை முழுமையாய் தந்தீங்க. சில வாரங்களுக்கு முன்பதாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்ல வைத்தார். இயேசு பிதாவின் மடியில் இருக்கிற செல்லப்பிள்ளை, நாமோ பாவத்தின் அடியில் இருக்கிறவர்கள். அடியில் இருக்கிறவர்களை மடியில கொண்டு வர, மடியில் இருக்கிறவரை கீழே வச்சார். பாத்தீங்களா? இதுதான் அன்பு. இந்த அன்புக்கு இணையே கிடையாது. ஹல்லேலூயா. இயேசுவின் மகா க்ளோரி, இதற்கு இணையேதும். ஆமென். அவர் செய்த சில காரியங்களை கூட இன்னைக்கு நாம தியானிக்க போகிறோம். எல்லாம் தெரிந்த சம்பவங்கள் தான்.
அதை நான் ஆரம்பத்திலே சொல்லிவிடுகிறேன். 4 காரியங்கள் இன்று உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். அந்த 4ஐயும் சொல்லிவிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே செல்ல விரும்புகிறேன். 1, சிறியதை சிறந்ததாக்குவார். 2, ஒதுக்கப்பட்டதை உபயோகப்படுத்துவார். 3, எண்ணப்படாததை, அதாவது ஒரு பொருட்டாவே எண்ணப்படாததை எண்ணிக்கைக்கு மேலாக்குவார். 4, சாபமாய் எண்ணப்பட்டதை ஆசீர்வாதமான அடையாளமாக்குவார். இது யாரால மட்டும்தான் சாத்தியமாகும் என்றால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே. ஆமென். இனி இந்த ஃபர்ஸ்ட் 4ஐயும் பாருங்க. சிறியது, ஒதுக்கப்பட்டது, எண்ணப்படாதது. ஆமென். சாபமா எண்ணப்பட்டது. என்னைக்கு யாபேஸ் பிறந்ததும் துக்கத்தோடு பெற்றேன்னு சொன்னாங்களே. ஆமென். ஆண்டவர் அப்படியே சேஞ்ச் பண்றார். அதனால தான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். அழைப்பை பாரு. நீ யார்? அவர் அழைக்கும் போது நீ எப்படி இருந்த? இதை நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம். இந்த சவுலை போல நம்ம பார்க்க கூடாது, தாவீதை போல பார்க்கணும். இந்த சவுலை போல பார்க்கிறது என்னன்னு தெரியுமா? சவுல் அழைக்கப்படும் போது சவுலின் பார்வை எப்படி இருந்தது தெரியுமா? 1 சாமுவேலின் புஸ்தகம் அதனுடைய 14வது அதிகாரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 15வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை பாருங்கள். நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவரா இருந்த போது அல்லவோ இஸ்ரவேலின் கோத்திரங்களுக்கு. அப்போ எப்படிப்பட்ட பார்வை சவுலுக்கு ஆரம்பத்தில் இருந்தது தெரியுமா? நான் சிறியவன். இந்த பார்வை எப்ப மாறிச்சு தெரியுமா? ராஜாவானதுக்கு அப்புறம் மாறிச்சு. எப்படி மாறிச்சுன்னா, என்ன அவனுக்கு 10,000 கொடுக்கறாங்க, எனக்கு வெறும் 1000 தான் கொடுக்கறாங்க. அன்று அவனுடைய பார்வை வேற. இன்னைக்கு அவன் பார்வையை மாத்திட்டான். தேவ பிள்ளைகளை நல்ல கவனமா கேளுங்க. நம்மை தேவன் எவ்வளவு உயர்த்தினாலும் நாம் எடுக்கப்பட்ட நிலையை மறக்கவே கூடாது. தாவீது எவ்வளவு உயர்த்தப்பட்டாலும் அவன் பாடலில் எல்லாம் வருகிற வார்த்தை சிறுமையும் எளிமையுமா. ஆண்டவரே, நானோ சிறுமையும் எளிமையுமானவன். ஜீசஸ், ஹalleluya. அதாவது தன்னை எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்த்த முடியுமோ ஆண்டவர் நாத்தானை கொண்டு சொல்லுகிறார், நீ வரப்பா, கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார், உன் பிள்ளைங்களுக்கெல்லாம் கிருபை செய்வார். தாவீது ஆண்டவர் சமூகத்தில் பிரவேசித்து, ஆண்டவர் இத்தனை வருஷம் நான் இப்படி இருந்ததுக்கு நீங்க எனக்கு வீடு கட்டுறேன்னு சொல்லி இருக்கிறீங்க, நல்ல வீடா பார்த்து இல்ல ஆண்டவரே, இதுவரை என்னை கொண்டு வந்ததற்கு நானே மாத்திரம். ஆமென். நீங்க இனியும் செய்ய போறேன்னு சொல்றீங்க, என்னால அதை ஜீரணிக்க முடியல. ஆண்டவரே, ஒன்னு கேட்கிறேன்பா, என்ன தாவீதே, உமது அடியானின் வீடு உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு எனக்கு இது போதும். என் வீடு உமக்கு முன்பாக. ஒரு வார்த்தை எல்லாரும் உங்க கைகளை உயர்த்தி, உமது அடியானின் வீடு உமக்கு முன்பாக இருக்கும், அதை ஆசீர்வதித்தருளும். உமது அடியானின் வீடு உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்தருளும். உமது அடியானின் வீடு உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்தருளும். ஆமென். ஹalleluya. இந்த பார்வையை மாற்றவே கூடாது. அதான் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு அவர் பைத்தியங்களை தெரிந்தெடுக்கிறாராம். பைத்தியத்தை தெரிந்தெடுத்து எப்படி வெட்கப்படுத்துவார்? எப்படி வெட்கப்படுத்துவார் தெரியுமா? இந்த ஞானவான்களுக்கு முடியாத, சால்வ் பண்ண முடியாத இடம் இருக்கும் தெரியுமா? அந்த இடத்துல இவங்களை கொண்டு நிறுத்தி சிம்பிளா சால்வ் பண்ண வைப்பா. ஆமென். பார்வோன் ஒரு சொப்பனம் பார்க்கிறான். சொப்பனத்துக்கு யாருக்குமே அர்த்தம் சொல்ல தெரியல. பார்வோன் அரண்மனையில எத்தனையோ சாஸ்திரிகள், ஞானவான்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க. என்னெல்லாமா சொல்லி பார்க்கறாங்க. இல்ல, இப்ப பதில் சொல்லணும்னா யார் வரணும் தெரியுமா?
யோசேப்பு எங்க இருந்து வரா? சிறையிலிருந்து வரா. இவன் பதில் சொல்லிட்டானா, இவர் ஒரு பதில் சொல்லுவாரு. சொல்லுவாரு, இதை இப்படி இப்படி செய்யுங்க ராஜாவே, உங்க இதுல நல்ல ஞானமா இருக்கிறவங்கள இந்த பொறுப்புல வச்சு இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லும் போது, உன்னை விட யாருப்பா இங்க? ஆண்டவர் எப்படி மாத்துறாரு பாத்தீங்களா? அத்தனை காலம் எத்தனை PhD எல்லாம் முடிச்சுட்டு அங்க இருக்கிறவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு பையன் வந்தான், மொத்தத்தில் ஸ்கோர் பண்ணிட்டானே, ஒரே போடா போட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டானே. அவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி, ஆமென், பைத்தியங்களை வேத பாரகர் ஆலோசனை சங்கத்துக்கு முன்பதாக பேதுரு யோவானை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. வேத பாரகர் ஆலோசனை சங்கத்தார்னா, அதாவது அவங்க என்ன பைபிளை வச்சு அவங்க கிட்ட கேட்க போறாங்க. ஆலோசனை சங்கத்துக்கு முன்னாடி வச்சு கேட்க போறாங்க. ஆமென். கேட்கும்போது இவர்கள் ஆவியினால நிறைந்து இவங்க பேசுகிற தைரியத்தை பார்த்து, இந்த ஞானம் எப்படி வந்துச்சு? நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், அவங்களுக்கு இவங்க பேசுறதுக்கு எதிர் பேச முடியல. அதனால என்ன பண்ணாங்க தெரியுமா? இவர்களை பயமுறுத்தி விட்டார்கள். பயமுறுத்தி விட்டாங்க. நிறைய பேர் வந்து பயமுறுத்துறது எதுக்கு தெரியுமா? ஆமே, பதில் இல்லாதனால. ஆமே, நிறைய பேர் வந்து பயமுறுத்துறாங்கன்னா உங்கள்கிட்ட சொல்றதுக்கு அவங்க கிட்ட, அதனால மிரட்டுவாங்க. ஒரே மிரட்டல் தான். ஆண்டவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு, பைத்தியங்களை, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பலவீனமானவைகளை தெரிந்தெடுக்கிறார். ஆண்டவருடைய செயல் இப்படிதான் இருக்கும். இதை பார்க்கணும். உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு, இழிவானதையும் அற்பமா எண்ணப்பட்ட இதெல்லாம் யாரால சாத்தியமாகும் தெரியுமா? இயேசுவால மட்டுமே சாத்தியமாகும். அவர் சிறியதை சிறந்ததாக்குவார், உபயோகம் இல்லாததை உபயோகப்படுத்துவார், எண்ணப்படாததை எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்டதாக்குவார், சாபமாய் அறியப்பட்டதை ஆசீர்வாதமான அடையாளமாக்குவார். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படி செய்வார் நம்புறவங்க சத்தமா ஆமேன் சொல்லுங்க. அவர் சிறியதை சிறந்ததாக்குவார்.